ஜஸ்ட் 5 மினிட்ஸ்னு ஃபோன் எடுப்போம். ஆனால் நெக்ஸ்ட்டு பார்த்தா 2 ஹவர்ஸ் போயிருக்கும். ஆக்சுவலி நம்ம மைண்டு நம்ம கண்ட்ரோலில் இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. மார்னிங் எழுந்ததும் ஃபோன், சாப்பிட்ற டைம்லேயும் ஃபோன், தூங்குறதுக்கு முன்னாடியும் ஃபோன். இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறது ப்ராப்ளம் இல்லை. ஆனால் ஃபோன் உன் லைஃப்பை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா ரியாலிட்டி என்னன்னு தெரியுமா? இந்த ஜென்ரேஷனில் பிக்கஸ்ட் அடிக்ஷன் ட்ரக்ஸ் இல்லை, ஆல்கஹால் இல்லை, ஃபோன் தான். யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் உடனே ஃபோன், போர்டாக இருந்தால் ஃபோன், சேடாக இருந்தால் ஃபோன், ஈவன் ஹாப்பியாக இருந்தாலும் ஃபோன். ஸ்லோவாக உன் பிரெயின் சைலன்ஸை என்ஜாய் பண்ண மறந்துருச்சு. அதாவது நீங்கள் முன்னாடியெல்லாம் ஏதாவது சேட் இல்லை ஹாப்பியாக இருப்ப, அப்போ என்ன பண்ணுவீங்க? உடனே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கால் பண்ணி பேசுவீங்க. மச்சான் இந்த மாதிரி இருக்குடா அப்படி இப்படின்ட்டு பேச ஆரம்பிப்போம். இப்போல்லாம் என்ன பண்ணுறோம்? நம்ம உடனே ஃபோன் எடுத்து ரீல்ஸை ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். அப்படி ஒரு கான்வர்சேஷனே பில்ட் பண்ணுறதே கிடையாது. முன்னெல்லாம் ரெகுலராக ஃபோன் பேசிகிட்டு இருப்போம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்பப்போ ஏதாச்சும் டாக் பண்ணுறது, இல்லை வெளியே போகிறப்ப கால் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு பேசிக் கான்வர்சேஷன் மட்டும் தான் இருக்கும். ஏன்னா நம்ம தான் அதிகமாக ஃபோன்லேயே அடிக்ட் ஆகிட்டோம்ல. அதுக்கப்புறமேலே எங்கள் ரியாலிட்டியாக கான்வர்சேஷன் வச்சுக்கிறது. அடுத்ததாக சோசியல் மீடியா ட்ராப். ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணுவோம். 1 ரீல், 2 ரீல், 10 ரீல், அதுக்குள்ளே டைம் போயிடும். ஆனால் என்ன கெயின் பண்ணுவோம்? டெம்பரவரி டோப்பமைன். மற்றவங்க லைஃப்பை பார்த்து கம்பேர் பண்ணுவோம். அவர் பெட்டர், நான் வேஸ்ட்டுன்னு ஃபீல் பண்ணுவோம். ஸ்லோவாக கான்ஃபிடென்ஸும் குறைய ஆரம்பிச்சிடும். ஆனால் நம்ம யோசிக்கிறது கிடையாது, ரீல்ஸில் பார்க்குறது எல்லாமே ரியல் லைஃப்லையும் நடக்கும் அப்படின்னு ஒரு அவசியமே கிடையாதுன்னு. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ரீல்ஸாக பார்க்குற வரைக்கும் உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகாது அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. சரி, இந்த ஃபோன் அடிக்ஷனால் லைஃப்பில் என்னென்னலாம் சேஞ்ச் ஆகும் தெரியுமா? ஃபோன் உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயங்களை திருடுது. டைம், ஃபோக்கஸ், ஸ்லீப், பீஸ், மோட்டிவேஷன். இது எல்லாமே ஒரு காமன் மேனோட ஒரு பெஸ்ட் திங்ஸ்னே சொல்லுவேன். இந்த எல்லாத்தையுமே இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஈஸியாக கைவிட்டுறோம். நைட்டு 3 மணி வரைக்கும் ஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு மார்னிங் டயர்டாக எந்திரிச்சிருவோம். எந்திரிச்சிட்டு நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷனே இல்லையே, என்ன டயர்டாக இருக்குது, போர்டாக இருக்குது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம். அப்புறம் சொல்லுவோம், நம்ம லைஃப்பில் மட்டும்தான் இந்த மோட்டிவேஷன் அந்த இதெல்லாம் எதுவுமே நடக்க மாட்டேதோ, எல்லார் லைஃப்லேயும் நல்லா தான் இருக்குது, நம்ம லைஃப் மட்டும் ஏன் இப்படி இருக்குது அப்படின்ட்டு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஃபோன் லிமிட்டாக யூஸ் பண்ணிவிட்டு ஸ்லீப் பண்ணியிருந்தீங்கன்னா காலையில் ஒரு ஃப்ரெஷ் மைண்டடாக இருந்திருப்பீங்க. உங்களுக்கு மோட்டிவேஷன் யாரும் கொடுக்க தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிரெயினே மோட்டிவேட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். இந்த அடிக்ஷனால் மென்டல் டேமேஜ் என்ன ஆகுதுன்னு தெரியுமா? ஃபோன் அடிக்ஷன் உன் பிரெயினை வீக் பண்ணுறதோட ஸ்மால் திங்ஸில் கூட கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் பண்ணுது. புக் படிக்க முடியாது, ஒரு ஒர்க்கை ஃபோக்கஸாக பண்ண முடியாது. பிகாஸ் உன் பிரெயின் ஃபாஸ்ட்டாக டோபமைனுக்கு அடிக்ட் ஆகுது. ரியல் லைஃப்பில் போரிங்காக தெரியும். இந்த டோபமைன்னா என்ன அப்படின்னா, நீங்கள் அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணுறனால உங்கள் லைஃப்லையும் அதே மாதிரியே சீக்கிரமாக எல்லாமே நடந்துடும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை க்ரியேட் பண்ணுது. அதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு லைஃப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு உடனே ரிசல்ட் தெரிஞ்சாது, கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் அந்த டைம் எடுக்கிற நேரத்தை உன்னோட மைண்டு குறைக்க ஆரம்பிக்குது. இல்லை, எனக்கு சீக்கிரமாக இது நடக்கணும், இந்த டைமுக்குள்ளே எனக்கு முடிஞ்சிருக்கணும், இல்லைனா என் லைஃப் நல்லா இல்லை அப்படிங்கிற லெவலுக்கு உன் மைண்டு கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும். இதுதான் அந்த மென்டல் டேமேஜ்னு சொல்கிறோம். இதிலிருந்து எப்படியெல்லாம் எஸ்கேப் ஆகலான்னு இப்போ பார்க்கலாம். ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை, ஆனால் கண்ட்ரோலை யூஸ் பண்ணுங்கள். மார்னிங் ஃபர்ஸ்ட் 1 ஹவர் ஃபோனை அவாய்ட் பண்ணுங்கள். நைட்டு ஸ்லீப்புக்கு முன்னாடி ஃபோனை யூஸ் பண்ணாதீங்க. சோஷியல் மீடியா லிமிட்டாக யூஸ் பண்ணுங்கள். ரியல் லைஃப் ஹேபிட்ஸை பில்ட் பண்ண ஆரம்பிங்க. லைக் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிறது, கொஞ்சம் வெளியே போய் ப்ளே பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம். அதுக்கப்புறமேலு ஒர்க் அவுட்டு, ரீடிங்கு, இதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இனிஷியலி கஷ்டமாக தான் இருக்கும், பட் ஸ்லோவாக உங்கள் மைண்டு காம் ஆகும். அதுக்கப்புறமேலு நீங்கள் இந்த ரியல் லைஃபுக்கு அடாப்ட் ஆக ஆரம்பிப்பீங்க. இந்த ஹேபிட்ஸை ரெகுலராக பண்ணால் மைண்டு நீங்கள் சொல்கிறத கண்டிப்பாக கேட்கும். இதுக்கு நான் 100% கேரண்டி கொடுப்பேன். ஃபைனலாக ரியாலிட்டி என்னன்னு பார்க்கலாம். ஃபோன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், இல்லை உங்கள் ஃப்யூச்சரை டிஸ்ட்ராயும் பண்ணலாம். அது நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. இந்த ஸ்மால் ஸ்க்ரீனுக்கு நீங்கள் ஒரு ஸ்லேவ் மாதிரி அடிக்ட் ஆகிடாதீங்க. உங்கள் லைஃபு பெரிய கோல் இருக்குது, அதை அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ரிமெம்பர்,
ஃபோன் ஷுட் பி யுவர் டூல் நாட் யுவர் மாஸ்டர் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃபோன் அடிக்ஷனில் ஸ்ட்ரகிள் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஒருத்தருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க.